ஹாய்ங்க. இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மந்த்துக்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த காம்போ இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த காம்போக்காக வாங்கினது தாங்க. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டீ கேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து முட்டை மிட்டாய், ப்ளம் கேக்கு, இதுக்காக தனித்தனி பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தது தான் இது எல்லாமே. அப்படியே அதுக்கு தேவையான வாங்கி வச்சது எல்லாமே செக் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் டிசம்பர் மந்த்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். ஸோ அதுக்கு தேவையான அந்த பேக்கிங் திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து வைக்கலான்னு பார்க்குறப்போ நிறைய பாக்ஸ் பார்த்தீங்கன்னா காலியாகவே இருந்துச்சு. அந்த 1 வீக் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால எனக்கு காலியானதான் சரியாகவே கவனிக்காமல் விட்டுட்டேன். ஸோ எவ்வளோ பொருள் இருக்குன்னு பார்க்க செக் பண்ணலான்னு உட்காந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து செக் பண்ணி பார்க்குறப்போ நாட்டு சக்கரெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே காலி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் அந்த பாக்ஸில் கொட்டி வைக்கிறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாக்கெட் நான் தனியாக வச்சுருப்பேன். நான் உங்கள்கிட்ட காமிக்கிற பிராண்டு தான் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையாக இருக்கட்டும், ஆயிலாக இருக்கட்டும், ஒயிட் சுகராக இருக்கட்டும், எல்லாமே இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கோல்ட் ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்குது. மைதா பார்த்தீங்கன்னா எப்பயுமே நாகா பிராண்ட் தான் வாங்குவேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் பார்க்க நல்லா, அதாவது அதுவுமே வந்து பேக்கிங்க்கு நல்லா தான் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா அமுல்யா பால் பவுடர். நார்மல் டீ கேக் எல்லாமே இந்த அமுல்யா பிராண்ட் பால் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒயிட் சுகர் பார்த்தீங்கன்னா பாரிஸ் பிராண்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பாரிஸ் சுகர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேறு எந்த சுகர் வரைக்கும் மாற்றினதில்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்துட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் இருக்கான்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாமே காலி. டார்க் காம்பவுண்டில் சுத்தமாகவே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒயிட் சாக்லேட்டாக இருக்கட்டும், மில்க் சாக்லேட்டாக இருக்கும், டார்க் காம்பவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தா கூட எனக்கு வந்து இப்போ செய்யறதுக்கு சுத்தமாகவே இல்லை. ஓகே, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்கிடலான்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆச்சி பாதாம் மிக்ஸுங்க. நமக்கு வர ரசமலாய் கேக்காக அந்த ஆச்சி பாதாம் மிக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் அந்தந்த இடத்துல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுங்க. எது இருக்குது இல்லைன்னு நோட் பண்ணிவிட்டு இருக்கிறத மட்டும் எடுத்து பாக்ஸில் வச்சாச்சு. நான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனால அதுக்கு முன்னாடி வரமும் ஆஃபர் போட்டிருந்தேன். ஸோ அதனால் திங்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல இல்லாமல் ரொம்ப களைஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே அடிக்காச்சுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் வந்து ஈட்டபிள் ரோஸ் தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 168ங்க. இது நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கடா நான் இது வாங்கி ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். ஒரு கஸ்டமருக்கு வைக்கலான்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் ஆனால் இது எங்கே வச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ அதனால் வைக்க முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா நாளைக்கு. ஸோ வீடு க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா செல்ஃபில் இதெல்லாம் இருந்திருக்கு. நான் தான் சரி கவனிக்காமல் விட்டுருந்துருக்கேன். ஓகேங்க, நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை பார்க்குறவங்க யாராச்சும் திருப்பூர்